நீங்கள் எந்த ஊருங்கக்கா? நீங்களும் ஓமலூர் தானா? சரி, பச்சை மொச்சை எவ்வளோங்க கிலோ? கிலோ 60ங்களா? சரிங்கக்கா. அவரை அது வந்து வாங்கிட்டு தான் வரீங்க எல்லாமே? எல்லாம் வாங்க தோட்டத்துக்காரங்கிட்ட வாங்கிடுறேன். சரி சரிங்கக்கா. நீங்கள் இதே வியாபாரம் தானே எப்பவுமே? சரி சரிங்கக்கா. இது பாருங்க பச்சை கத்திரிக்காய். அக்கா பச்சை கத்திரிக்காய் எவ்வளோங்க? 40 ரூபாயா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கத்திரிக்காய். காலிஃப்ளவர் விலை என்ன விலைண்ணா? இது 20, இது 10 ரூபா. எங்கிருந்துண்ணா வருது கிழங்கு? இது பூவு ஒசூருங்களா? சரி சரிங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஏழைக்கு வாழைப்பழம் வச்சுருக்காங்க. அக்கா நீங்கள் எந்த ஊருங்கக்கா? குப்பனூருங்களா? இல்லை வாங்கிட்டு வரீங்களாங்க்கா? இதெல்லாம் காட்டு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வரீங்களா? இல்லை மருந்து அடிக்காத பழம்? பாருங்க, நாட்டு பழம். ஏழைக்கு பழம் இங்கேயே கிடைக்குது இல்லை? விலை எப்படி இருக்குது சொல்லுங்கள். எது? ஒரு சீப்பே 10 ரூபா 20 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்களா? அப்புறம் எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? ஒரு சீப்பு 10 ரூபாய்னா எப்படி கட்டுப்படி ஆகும்? ஏழைக்கு ஒரு சீப்பே 10 ரூபா, கிலோ கணக்கு கூட இல்லை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏழைக்கு வஉசி மார்க்கெட்டில் ஒரு சீப்பே 10 ரூபா தான். பாருங்கள், ஒரு சீப்புனா ஒரு சீப்பில் எவ்வளோ பழம் இருக்குதுங்கக்கா? ஒரு 20-30 பழம் இருக்கும் போல இருக்கே. இல்லை இல்லை பாருங்கள், நிறையா இருக்குது. பாருங்கள், ஒரு 20 பழம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சீப்புக்கு 15-20 பழம் இருக்கும். 10 ரூபாய்க்கோட வாங்க மாட்டேங்கிறான்னு சொல்லி புலம்புறாங்க. பாருங்கள், வஉசி மார்க்கெட் வந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே விலை இடையில இல்லை, அப்படியே கொடுக்குறாங்க. ஒரு சீப்பு 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அதுவும் வாங்க மாட்டேங்கிறான்னு புலம்புறாங்க. பாருங்கள், ஒரு சீப்பே 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். தேன் வாழை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வஉசி மார்க்கெட், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட். கொத்தவரங்காய் எவ்வளோங்க? யாரும் இல்லை. வந்துருக்கோம். அக்கா பெரிய வெங்காயம் என்ன பண்ணிங்கக்கா? எவ்வளோங்கக்கா? 50. இதுங்கக்கா? எப்படிங்கக்கா? 300ங்களா? சரி, இதெல்லாம் உங்களுக்கு காட்டுக்காயா இல்லை வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரீங்களா? ஏன்னா கம்மியாக இருக்குது எல்லாமே. கொஞ்சம் காயெல்லாம் கம்மியாக கொண்டு வந்து எல்லாம் விற்றுட்டீங்களா? நேரமாக தர்றீங்க? சரி சரி, ஒரே நாளில் தீராது இல்லையா? சரி சரி, பரவாயில்ல. அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. அழகேஷ்ண்ணா. எங்கேருந்துண்ணா வரீங்க? வல்லாலகுண்டமா? சரிங்கண்ணா. இதெல்லாம் உங்கள் கடைங்களா? சரிங்கண்ணா. இதெல்லாம் எங்கே வாங்கிட்டு வரீங்களா இல்லை உங்கள் காட்டில் போட்டிருக்கீங்களா? தலைவாசலில் தான் கருப்பில் அதிகம் விளையுதுங்களா? என்ன விலைக்குண்ணா எடுக்கிறீங்க கிலோ? கிலோவே 60 ரூபா தான் எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு 40 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு போடுறீங்க. ஒரு நாள் கருப்பில் விலை ரொம்ப கம்மியாக இருக்கு, கிலோ 20 ரூபாய்க்கு கூட வந்துடுது. அது எப்போ? அப்போ போனால் கிலோ 20-25 ரூபாய்க்கு விற்கும், அது வாங்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் விலை கருவேப்பில்லை பரவாயில்ல இல்லைங்களா? சரி சரிங்கண்ணா. மல்லி எவ்வளோங்க? விலை கம்மிங்களா? எவ்வளோண்ணா? 10 ரூபாயா? 5 ரூபாயா கட்டு? 5 ரூபாய்க்கே வாங்க மாட்டேங்கிறாங்களே. எவ்வளோ பெரிய கட்டு? 5 ரூபாய்க்கு ஒரு கட்டு கையில் எடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய கட்டு 5 ரூபாய்க்கு வாங்க மாட்டேங்கிறாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்கள். கருவேப்பிலை விலை, கருவேப்பிலையில காசு போகுது. மல்லி 5 ரூபா, ஒன்றும் கட்டுப்படி ஆகல, விற்க மாட்டேங்குது. சரி சரி சரி. அதான் அதான் மார்க்கெட்டில் கூட்டமே இல்லையாண்ணா? பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டில் கூட்டமே இல்லை பாருங்கள். காய் கடை சும்மா கிடக்குது. எப்படி தான் வியாபாரம் பண்ணுவாங்களோ தெரியல. பாவம் ஜனங்க, கூட்டமே இல்லை. அப்படியே வெறும் கடையெல்லாம் வச்சுருக்குறாங்க பாவம். ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அன்னாச்சி பழம் தம்பி நீங்கள் நிறைய வச்சுருக்கிறாரு. கேரளா பழம் பாருங்கள், பெரிய பெரிய பழமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று 2 கிலோ இருக்குது. தம்பி எவ்வளோ தம்பி? கிலோ 80. பழக்கணக்கு ஒரு பழம் கேரளா பழமா? இல்லை பெரிய பெரிய பழமாக இருக்குது.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தம்பாவளியே வச்சுருக்குறாங்க. வஉசி மார்க்கெட் டவுன் ஸ்டேஷன் பக்கத்தில் பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு 2 வண்டியில் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாச்சி பழம் பாருங்கள், கேரளா பழம் பாருங்கள். என்ன